அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லது நடந்து விடாதா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக இந்த தருணம் அமைகிறது. 13/9/2023 முதல் 19/9/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த தருணத்தில் மிக அதீத நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பில் சனி 3ஆம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சகாயஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் நன்மை பல விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது என்பதை தெளிவாக துல்லியமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை சனி பகவானுடைய அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. சனியினுடைய இந்த அமைப்பு காரணமாக திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. அர்த்தாஷ்டக பாதிப்புகள் முற்றிலும் குறைந்து நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய இந்த தருணமாக பறிக்கப்படுவதால் மறு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. ஏற்கனவே தோல்வி அடைந்த விஷயங்களை மீண்டும் முயற்சி செய்வதன் மூலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது சனியின் பார்வை ஜென்ம ராசிக்கும் 7ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்திற்கும் மற்றும் ரூணரோக சத்ருஸ்தானத்திலும் கிடைக்கிறதுங்க. எனவே பல்வேறு விதமான எதிர்ப்புகள் பாதிப்புகள் போன்றவை குறையும். சுக்கிரனை பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். பல்வேறு விதமான மன வருத்தம் வேதனை தடைகளை சந்தித்து வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அவை குறைவதற்கான வாய்ப்பு அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி உறுதிப்படுத்துகிறார். அதைவிட முழு சுபகிரகமும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் வக்ரம் பெறுகிறாருங்க. வக்ரம் பெற்ற முதல் இந்த வாரத்தில் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லது நடந்து விடாதா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மைகளும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக குருவின் வக்ரம் அமைந்த தொடங்கிய இந்த முதல் வாரத்திலே கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. பல்வேறு விதமான தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து வந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு சிறப்பாக இனிமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் மிக விரைவாக செய்து விடுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் வக்ர குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு வக்ரம் பெற்றிருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குருவிற்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. செவ்வாயின் மற்றொரு ஆட்சி வீட்டில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே புதிதாக நிலம் வீடு மனை வாங்குதல் அல்லது வீடு கட்டுதல் உள்ளிட்ட அற்புதமான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. நவ கிரகங்களிலே சாயா கிரகங்கள் என்று அழைக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு குருவுடன் இணைந்து ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. கேது விரயஸ்தானத்தில் இருந்தாலும் விரய செலவுகளை உப செலவுகளாகவோ அல்லது முதலீடுகளாகவோ லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் விரயஸ்தானத்தில் இருந்து மிக விரைவில் கேது லாபஸ்தானத்தில் நுழைகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் ராகுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைய போகிறாருங்க. அவர் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த இடத்திற்குரிய நல்ல பலன்கள் மிகுந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் மிக விரைவாக மலமளவென செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக கிடைக்க போகிறது. ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துகள் போன்ற அனைத்துமே தோற்கடிக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதத்தில் ஏற்பட்ட காரிய தடைகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறதுங்க. எனவேதான் இந்த தருணம் என்பது பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும்
இருந்தாலும் இதை விட மிக வலிமையாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்னவென்று பார்த்தால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலிமையாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதி லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு விஷயங்களை நன்மை நிறைந்த விஷயமாகவும் விளைச்சலும் சிரமமும் இல்லாமல் லாபத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியினுடைய இந்த லாப சஞ்சார நிலை என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த பணிகளில் மனநிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் பணிகளை திருப்தியாக செய்து முடிக்கலாம். புதிதாக நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும், குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் வழியில் ஏற்பட்ட கசப்பும் சங்கடமும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை என்பது மாறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியினுடைய சஞ்சார அமைப்பு பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் அதை மேலும் உறுதி செய்யக்கூடிய வகையில் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜீவனஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு பிற்பகுதியில் மாறுகிறாருங்க. ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்குதுங்க. சூரியன் லாபஸ்தானத்திற்கு வருவது எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் திட்டமிட்டபடியே அலைச்சல் இல்லாமல் மானியம் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு திறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் சந்திரனும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கவில்லை. சந்திரனின் அமைப்பு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனின் அமைப்பு காரணமாக திட்டமிட்ட பணிகளை மிக சிறப்பாக செய்து முடித்து நன்மை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. மேலும் பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் சுக்கிரன் மிகுந்த நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வகையிலும் அமைகிறது. இருந்தாலும் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக இருக்கிறது என்பதை வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே வக்ரகதியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் சற்று விழிப்புணர்வுங்க மற்ற அனைத்தும் சாதகமாக அமைகிறது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இந்த வாரத்தில் இருக்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது சூரியன் லாபஸ்தானத்திற்கு மாறுவது, லாபஸ்தானத்தில் ராசியின் அதிபதி சஞ்சரிப்பது, குரு வக்ரகதியில் திரும்புவது, 3ஆம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பது என பல நன்மைகள் நிறைந்த கிரக அமைப்புல கிரகநிலைகள் இருக்கின்றன. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு நல்ல செய்தி அது கிடைத்து விடாதா என்ற எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில நிச்சயமாக கிரகநிலைகள் நல்ல பலன் கொடுக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு